நாசாவினுடைய ஆர்டிமிஸ் 2 மிஷன் இன்று ஏவப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. மனிதர்கள் அப்போலோவில் சென்றதன் பின்னர் 50 ஆண்டுகளுக்கு பின்னர் நிலாவினுடைய சுற்றுவட்ட பாதைக்கு செல்லுகின்ற முதல் சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் அமைய இருக்கின்றது. அனைவரும் வரவேற்று காத்திருக்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைகின்றது. டொரண்டோவில் இருப்பவர்கள் மாலை 6:30 அளவில் இந்த விண்கலம் ஏவப்படும் விடயங்களை நேரடியாக பார்வையிடக்கூடியதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த ஆர்டிமிஸ் 2வில் 10 நாள் பயணமாக அமையிருக்கின்ற பயணத்தில் 4 விண்வெளி வீரர்கள் ஒரியன் விண்கலத்தில் பயணிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நிலாவில் தரையிறங்காமல் நிலாவை சுற்றி பறக்கின்ற லூனா ஃப்ளை பை இந்த மிஷனாக இருக்கின்றது. எதிர்கால நிலா குடியேற்றம் மற்றும் செவ்வாய்வினுடைய ஆய்வு முயற்சிகளுக்கான முக்கிய கட்டமாக இது பார்க்கப்படுகிறது. அத்தோடு கனடாவுக்கும் இது பெருமை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த வகையில் கனேடியர்கள் பெருமை கொள்கின்ற தருணமாக இந்த தருணம் அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. குறிப்பாக ஒன்டாரியோவைச் சேர்ந்த ஜெரமி ஹான்சன் அவர்கள் நிலா சுற்றுப்பாதைக்கு செல்லுகின்ற முதல் கனேடியராக இருக்கின்றார். அத்தோடு முதல் அமெரிக்கர் அல்லாத விண்வெளி வீரராகவும் அவர் இருப்பதாக போற்றப்படுகிறது. அந்த வகையில் ஆர்டிமிஸ் 2 என்பது மனித குலத்தினுடைய அடுத்த பெரிய நிலாவினுடைய ஒரு தொடர் முயற்சியினுடைய வெற்றியின் பயனாக இடம்பெறுகின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் அனைவரும் இந்த விடயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள்.